இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். நம்ம 45 நாள் தாண்டிட்டோம் சார். இந்த 45 நாளில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இயற்கை சக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இந்த பெரியவங்க வந்து ஏன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஏன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க? அப்போ அந்த 16ன்னா என்ன? 16 பேருனா என்ன? அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமேலும் பழக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். 5 வகையான அறிவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தோல்விகள் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். செயல்கள் வந்து என்னென்ன மாதிரியான செயல்கள் இருக்குது, அதை 3ஆ எப்படி வந்து பகுத்து பார்க்கணுங்கிறத பார்த்தோம். எண்ணங்கள் நம்ம வந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்கள் வந்து எந்தெந்த வகைகள் இருக்குது, எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வருது அப்படிங்கிறதும், அது எந்த வகையில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து நம்ம யார், நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வெற்றி பெறத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக வந்து நேர மேலாண்மையை பற்றி முதல்ல ஆரம்பித்தோம். 6 மணிக்கு வாக்கிங் போகணும் அப்படிங்கிற ஆரம்பித்த இந்த வீடியோ பதிவு வந்து இன்றைக்கி வந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு கண்டென்ட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக நிற்குது அப்படின்னா வந்து 2 காரணம். ஒன்று, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி மற்றும் என் கூடவே வந்துட்டுருக்கிற நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு தம்ப் சிம்பிளும் எனக்கு வந்து ஒவ்வொரு அவார்டு மாதிரி ரெகுலராக வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நாளையிலிருந்து 100 நாள் 100 மேனிஃபெஸ்டேஷன், ஒரே இலக்கு, நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். போலாமா? நீங்கள் ரெடியா? நான் ரெடி. உங்களுக்காக நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் வரீங்களா? 100 நாளுங்க. நாளை காலையிலேருந்து 100 நாள் 100 மேனிஃபெஸ்டேஷன், 100 உறுதிமொழி எடுக்கிறோம். நம்ம எடுக்கிறோம். நான் அந்த உறுதிமொழியை வந்து காலையில் இதே மாதிரி வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தம்ஸ்அப் பண்ணுறீங்க. இது மாதிரி வந்து நான் வந்து மாற்றம் எனக்குள் வேண்டும், எனக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும், இந்த லைஃப்லேருந்து நான் ஒரு விடுபடணும், எனக்குள்ளே ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும், நான் வந்து இன்னும் அதிகப்படியான வருமானம் எடுக்கணும், இன்னும் அதிகப்படியான செல்வந்தன் ஆகணும், நான் இன்னும் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வெற்றியாளனாக திகழணும், நான் நல்லா மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாற்றம் வெளியிலேருந்து வராதுங்க, உங்களுக்குள்ளேருந்து வரணும். அதுதான் உண்மையான மாற்றம். மாற்றம் வேணும்னா நாளை காலையிலேருந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆமாம், நம்ம காலையில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த டெக்னிக்ஸை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் பண்ணுங்கள் சார். நைட்டு 8 மணிக்கு கூட பண்ணுங்கள், காலையில் 4 மணிக்கு பண்ணுங்கள், இல்லை மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமேல கூட சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் அதை வந்து நான் செய்யணும் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் போடுங்க. நாளையிலேருந்து கிளம்புறோம். மாற்றத்தை மாற்றியே ஆகணும். மாற்றம் ஒன்று தான் மாறாது. நன்றி, வணக்கம்.